لبيك اللهم لبيك لبيك لا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என இங்கு குழுமி இருக்கின்ற நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்து இறை மார்க்கத்துக்காக தியாகம் செய்த அவங்களுடைய மனைவிமார்களை குறித்தும் பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த நபி தோழியர்களுடைய வரலாறுகளை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வரலாறுக்குள் நாம் செல்லலாம். முக்கியமான வரலாறு நிறைய பயான்ல இங்கே கேட்டிருப்பீங்க. ஒரு 5 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா. ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா நிச்சயமாக இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிஃப்ட்டுங்க. ஏன்னு சொன்னா இவங்களுடைய வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க. உத்துபா அப்படிங்கிறவனுடைய மகன் யாருன்னா ஷைபா. அந்த ஷைபாவோடு பிறந்த ஒரு சகோதரி தான் இந்த ஹிந்தா. இந்த உத்துபாங்கிறவன் யாரு? நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்து அபு ஜஹல், அபு லஹப், உத்துபா இவங்களெல்லாம் ஒரே டீம். இஸ்லாமிய மார்க்கத்தை வேரோடு கிள்ளி எறியணும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு பெரிய கொடுங்கோலனாக இருந்தான். தந்தையை போலவே பெண்மணி, தந்தைக்கு ஒரு படிக்கு மேல ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய பணிவு, ஒரு பாசம் எதுவுமே இல்லாம எப்படியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்கணும் அப்படிங்கிற தந்தையை விட ஒரு கூடுதலான வெறி கொண்ட பெண்மணியாக இந்த ஹிந்தா இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய இவங்க அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் திமிருக்கு பெயர் போன பெண்மணியாக அவங்க வாழ்ந்தாங்களாம் அந்த ஆரம்ப காலத்துல. அப்படிப்பட்ட இவங்க ஃபாக்கா பின் முகீரா அப்படிங்கிற நபரோட திருமணம் ஆச்சு. திருமணம் பிடிச்ச பொண்ணாடே வாழ முடியுமா? அவர் தலாக் விட்டாரு. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னு சொன்னா அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ரசூலுல்லாஹ்வினுடைய அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய முழுமையான அரவணைப்பை பெற்ற பின்னாடி இஸ்லாத்தை ஏற்ற தோழராக அவர் இருந்தாரு. இவர் ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறாரு. தன்னுடைய மாமனாருக்கு ஈக்குவலா, அதாவது தன்னுடைய தன்னுடைய மனைவியினுடைய எல்லா விதமான கனவை நிறைவேற்ற அளவிற்கு முகமதுடைய தோழர்களையும் அழித்து ஒடிப்பேன் என்பதில் இவரும் உறுதியாக இருக்கிறாரு. இப்பதான் என்ன நடக்குது? பத்ர் போர்க்களம். பத்ர் போர்க்களத்தின் சம்பவத்தை ஓரளவு சுருக்கமாக நாம் பார்த்தோம். அந்த போர்க்களம் முடிந்து இந்த பெண்மணிக்கு பெரிய ஒரு இடி விழுந்தது. என்னங்க, தான் மிக மிக நேசித்த தந்தை உத்துபா என்ன பண்ணிட்டான்? பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டான். இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்கணும், இல்லாம ஆக்கணும், முகமதை வெட்டி துண்டாக்கணும் என்கிற கொடுங்கோலனாக இருந்த உத்துபா அந்த பெண்மணி, அந்த நபருடைய மகள் எந்த அளவுக்கு இதனால் ஆத்திர அடைஞ்சிருப்பாங்க. தன் தந்தையே கொல்லப்பட்டு விட்டாரே என்று ஏங்கி தவிச்சாங்க. எப்படியாவது இந்த முகமதையும் இந்த இஸ்லாமியும் வேரோடு கிள்ளி எறியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஹ்ஷி அப்படிங்கிற ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஒரு ஆண்டு காலம் தான் பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் இடைவேளை. ஆண்டு காலம் முழுவதும் நல்ல எப்படி அம்பின் மூலமாக கொள்றது அப்படிங்கிற பயிற்சியை இந்த வஹ்ஷி எடுக்கிறாரு. வஹ்ஷி முழுசா என்ன பண்றாரு? எதிரிகளை கொள்வதுடைய சூசகங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன ஆகுது? உஹது போர்க்களம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஹிந்தாவுக்கோ கடுமையான வெறி. ஏன்னா இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க பாருங்க, அவரு தான் அவங்க அந்த ஹிந்தாவினுடைய வாப்பாவை கொன்றாரு. ஹம்சாவை நீ கொண்டுட்டா போதும், அந்த ஹம்சா மட்டும்தான் உனக்கு ஏமு, அதை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வஹ்ஷியை நாளுக்கு நாள்
ஆர்வமூட்டி கொண்டே இருந்தார் ஹிந்தா. நீ அந்த காரியத்தை செய்து விட்டால் நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன், நீ நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளலாம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில என்ன நடக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல செய்திகளில் சொல்லியிருக்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இந்த வஹ்ஷி அவர்கள் ஈட்டியால் குத்தி ஷஹீதாக்கினார்கள். அவங்க மண்ணில் விழுந்து உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கும்போது மீண்டும் ஈட்டியால குத்தி அவங்களை வேதனைப்படுத்தி ஒரே அடியாக உயிரை வஹ்ஷி அவங்க எடுக்கிறாங்க. பின்னால் கோவத்தினுடைய வெறியில இருந்த ஹிந்தா அவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய சடலத்திலே வந்து அவங்களுடைய நெஞ்சை பிளந்து சதைகளையும் அவங்களுடைய ஈரக்கொலையெல்லாம் கடித்து துப்பினாங்கன்ற செய்தி நீங்க கேட்டீங்க. இந்த அளவுக்கு கொடூரமான குணம் கொண்ட ஒரு பெண்மணியாக வாழ்ந்தாங்க. உஹதிலே நாம் நினைச்சு சாதிச்சிட்டோம், முகமதுடைய பல்லு உடஞ்சிருச்சவனை கேட்டு சிரிச்சு கிண்டல் பண்ண பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்துட்டானே. இப்படிப்பட்ட இன்னைக்கு உலக ஆளியில நாம என்னங்க, கியாமத் நாள் வரைக்கும் இவங்க பேரை சொல்லும் போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக இது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹ் தருகின்ற ஹிதாயத், அல்லாஹ் தருகின்ற பெரிய பெரிய பாக்கியம். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி வருகிறது. இவங்களுடைய கணவர் யாரு? அபு சுஃபியான். ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பிட்டாங்க, அபு சுஃபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் போய் நுழைந்து கொண்டார்களோ அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு இஸ்லாமில வெறியா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஈர்ப்பு இருந்துச்சு, அவங்க மகள் இஸ்லாமை ஏத்துக்கிட்டு காரணத்தினால. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஏன்னா அபு சுஃபியானுடைய மகளை உம்மு ஹபீபா பார்த்தோம் இல்லையா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மகள் தானே, அதனால ஒரு பாசம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. அதனால அவங்க மன்னிச்சு விடலாம்னு நினைச்சாங்க. அப்போ அந்த மன்னிப்பினுடைய குணத்தினாலேயே நான் இஸ்லாத்தை ஏத்துக்க போறேன். அபு சுஃபியான் அலி நிக்கிறாரு. ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு அறிவில்ல, இஸ்லாம் ஏத்துக்க போறீங்களா, அதை அழிக்கத்தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உடனே ஓங்கி ஒரு அடி அடிச்சாராம். இத்தனை நாள உன்னுடைய பேச்சு கேட்டா இவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், உன்னுடைய பேச்சு கேட்டனால நீ இப்படிப்பட்ட கேவலத்தை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறோம், எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், இனி உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரை சந்தித்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்ற செய்தி கூடுதலான தகவல் உங்களுக்கு. ஆனால் ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க? இப்படியே கோபத்தில் இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒரு நொடி போதுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு, எவ்வளவு பெரிய பாவம் செய்யறவனா இருந்தாலும் ஒரு நொடியில் அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை மாத்திடுறான். விரல் நுனியில் அல்லாஹ் ஒவ்வொருத்தனுடைய ஈமானை வச்சிருக்கிறான். யுகல்லிபுஹா பிமா யஷா, தான் நாடுகிற வகையில் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி விடுவான். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற மூத்த சஹாபி பெண்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் இதாயத்தை இஸ்லாமை சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தாக்கத்தால் இந்த ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது முகமூடியோடு, முகத்துல துணியை போட்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்களுடைய பெரிய தந்தையை தான் நானே கொண்டேன், இவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணிட்டேனே சொல்லி வேதனையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யார் இந்த பெண்மணின்னு சொன்ன பின்னால நான் தான் ஹிந்தா என்று சொன்னார்கள். உன் முகத்திலே விளக்கு ஹிந்தாவே, நான் எப்படி விளக்க முடியும், இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேனே, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், இஸ்லாம் முன் பாவத்தை அனைத்தையும் மன்னிக்கும் சொன்ன பின்னால அந்த தாய் ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று பின்னால் இஸ்லாமிய கொள்கைக்காகவே வாழ்ந்து மரணித்தார்கள் என்கிற செய்தி நீங்கள் தெரிந்து கொள்கிற அன்பிற்கினியவர்களே. அப்படிப்பட்ட ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஈமான கொடுத்தானோ, இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு கொடூர புத்தி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கொள்கை ஏற்றதுக்கு அப்புறமா எப்படி தங்களை முழுசா அரவணைச்சுக்கிட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய தரத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.